கதை சொல்ல நான் வந்துட்டேன். கதை கேட்க நீங்களும் வந்தாச்சா? வாங்க. இதயம் அறிந்த ரகசியம் அத்தியாயம் 7. காதலின் எல்லை. பஸ் ஸ்டாப்பில் மழை மெதுவாக நின்றுச்சு. கொடை ஓரமாக நின்றிருந்த அவங்களுடைய அருகாமை அப்படியே நீண்டது. மீரா தான் முதல்ல விலகுனா. நாம் இங்கே நிற்கிறது சரியாக தெரியலை. அவள் குரலில் பயம் இல்லை, ஆனால் ஒரு எல்லை இருந்துச்சு. அரவிந்த் தலையாட்டினான். நான் புரிஞ்சுக்கிறேன். அவள் ஆட்டோ கூப்பிட்டா. ஆட்டோ கிளம்பும்போது மீரா திரும்பி பார்த்தா. அரவிந்த் அதே இடத்துல. அவன் என் பின்னாடி தொடரல, ஆனால் என்னை விட்டும் போகலை, அவள் மனசு சொல்லிச்சு. அந்த இரவு மீராவுக்கு தூக்கமே வரல. கபோர்டில் இருந்து ஒரு பழைய டைரி, அதுக்குள்ள நந்தினிக்கு ஃபோட்டோ, அவளுடைய சிரிப்பு. அக்கா, நான் தவறாக போகிறேனா? அவள் கண்ணீர் பேப்பரில் விழுந்துச்சு. மீரா நினைவில் நந்தினி ஒரு ஆர்கிடெக்டை மனதார காதலித்தா. அவன் ஆம்பிட்டியஸ், ட்ரீம் ப்ராஜெக்ட், ஒர்க் ஓவர் லவ். ஒரு நாள் அவன் சொன்ன வார்த்தை, இப்போ எனக்கு கரியர் தான் முக்கியம். அந்த வார்த்தை நந்தினியை முழுசாக உடைச்சிது. அவன் போகலை, அவன் தள்ளி நின்றா. அவன் நினச்சா, என்ன தேர்ந்தெடுக்காதவன் என் வாழ்க்கையில் இருக்க வேண்டாம். அந்த முடிவு அவள் உயிரையே பாதி பறிச்சிருச்சு. அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வந்த மீரா அமைதியாக இருந்தா. அரவிந்த் இதை கவனித்தான். மீட்டிங் முடிஞ்சதும் அவன் அருகில் வந்தான். நீங்கள் சரியா இல்லை? அவள் சிரிச்சா. நான் எப்பவும் சரியாக தான். அந்த சிரிப்பு பொய்யா இருந்துச்சு. லஞ்ச் பிரேக்கில் டெரஸில் நல்ல பலமான காற்று. மீரா, ஒரு கேள்வி கேட்கட்டுமா? அரவிந்த், எதுவும் உங்கள் கரியருக்காக நீங்கள் ஒருத்தியை விட்டுட்டு போவீங்களா? அரவிந்த் அவளை நேராக பார்த்தான். இல்லை, அப்படி செய்ததுனால நான் ஏற்கனவே ஒருத்தியை இழந்திருக்கேன். மீரா ஷாக். யார்? அவன் மெதுவா, நந்தினி. மீரா உறைஞ்சா. என்ன சொன்னீங்க? நான் காதலிச்ச நந்தினி உங்கள் அக்கா தான். அவளுக்கு மூச்சே வரல. பலமான சத்தத்தோட, அந்த பலமான காற்று சத்தத்தோட இவளுடைய அமைதி தோன்றிச்சு. மீரா, அப்படின்னா நீங்கள் தான்? அவன் இடையில், அவளை நான் கைவிடலை, ஆனால் நான் அவளுக்காக போராடலை. அந்த குச்சம் என்னை தினமும் தின்னுச்சு. மீரா, என் அக்கா உயிரோடு இருக்கும்போது அவள் அழுததை நான் பார்த்துருக்கேன். அந்த கண்ணீருக்கு நீங்கள் காரணமா? அரவிந்த் கண்கள் நனைந்தது. அவன் அழுதான். ஆமாம், அந்த குச்சத்தோடு தான் நான் இப்போவும் வாழ்கிறேன். மீரா ஒருபடி பின்னால் போனான். இப்போ எனக்கு புரியுது. என் மனசு உங்களை தேர்ந்தெடுத்தது, ஆனால் என் கடந்த காலம் உங்களை அனுமதிக்கலை. அவள் திரும்பி நடந்தா. அரவிந்த் அவளை கூப்பிடலை. அவன் அறிந்தான், இப்போ கூப்பிட்டா அவளை இன்னும் பலிக்க வைப்பேனே. சில காதல்கள் சந்தோஷமாக இணைவதற்கு முன்னாடி குற்ற உணர்வினுடைய நெருப்பில் சோதிக்கப்படணும் அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு விதி. அதில் தான் இப்போ இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அத்தியாயம் 8க்காக வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.